உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடத்தில் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பெரியாரிய செயல்பாட்டாளர் திரு தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். எழுத்தாளர் துளசி செல்வன், முன்னாள் போராளி எழுத்தாளர் துளசி செல்வன் அவர்கள் எழுதின புத்தகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேராற்றலோன் குமரன். நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற முதல் கேள்வி, பேராற்றலன் குமரன் போராளியாக அந்த பாசறைக்கு வர்ற அந்த முதல் நாள் இருக்குல்ல, அதை பற்றி எழுத்தாளர் அந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். அவர் ஒரு சின்ன பையனா, அது கிட்டத்தட்ட சொல்லப்போன காலம் அவர் ஒரு 16 வயதில் அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போய் ஒரு ஒட்டை வெட்டிய முடியோடு ஒல்லியாக ஒரு பையன் வராரு அப்படிங்கிறது தான் அவங்க அடையாளப்படுத்துகிற காட்சி. நீங்கள் 16 வயதுலலாம் யாரும் ஒரு போராளி ஆகிற கனவோடலாம் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நாட்டை நேசிக்கிறவங்களாக இருந்தால் கூட 16 வயதில் அவ்வளோ பெரிய தெளிவோடு இருப்பாங்களாங்கிறது தெரியுதில்லை. ஆனால் அவரை பற்றிய செய்திகளை நூலாசிரியர் சொல்வது என்பது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு 16 வயதில் ஒரு இளைஞனா வளர துடிக்கிற ஒரு பையனுக்குள்ள ஆற்றல் ஒரு தாய் மண் மீது எவ்வளவு இருக்குது, அது சார்ந்த விடயங்களோடு அவர் எப்படி இருப்பார் என்பதற்கான அடையாளம் தான். அந்த இயல்பாக துருத்துருன்னு இருக்கிற ஒரு பையன் உள்ளே நுழைகிறார் என்பதாக தொடங்குகிறது. ஆனால் அதன் பிறகு அவருக்கு இருந்த ஆற்றல்களை ஒவ்வொன்றாக நூலாசிரியர் சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த ஆற்றல்கள் அதுதான் இந்த பேராற்றல் என்பதற்கான அத்தனை காரணங்களும் அந்த நூலில் இருக்குது. ஒரு சராசரி மனிதனையும் கடந்து மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் ஒரு சின்ன பையன்கிட்ட நிரம்பி இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை ரொம்ப தெளிவாக நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி எழுத்தாளர் அவர் மனசில் இருக்கிற அவர் ஆக பெரும் வழியை இதில் பதிவு பண்ணியிருக்காரு. அதை எப்படி அவர் விவரித்து பதிவு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா, அவங்க தொடர்ச்சியாக இவரோட பழகியவங்க. இவரோடு பழகியவர்கள் என்பதற்காக ரொம்ப தெளிவாகவே ஒவ்வொரு மனிதரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்பது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக. பழகினவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா என்பது தெரியாமல் ரொம்ப நாள் கடந்து போகிறது ரொம்ப பெரிய வழி. இல்லைன்னா அன்னையோட வழி போயிடும். இருக்கிறாங்களா இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்கிற வழி இருக்குல்ல, அது ரொம்ப மிகப்பெரிய வழி. அந்த வழியை நூலாசிரியர் உணர்ந்து தான் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவர் அந்த முன்னுரையில் எழுதுகின்ற இடம் தொடங்கி நூல் முழுக்க விவரிக்கிற எல்லா இடங்கள்லையும் அந்த வழியுடைய உணர்வை எழுத்து மூலியமாகவே கடத்துறாரு நம்மகிட்ட. அவர் என்ன வழியோடு இருந்திருப்பார் என்பதை நமக்கு கடத்திக்கிட்டே இருக்காரு. நான் இந்த வழியோடு தான் இருக்கிறேன், அவர் என்கிட்ட எப்படி பழகினார் என்பது தொடங்கி அந்த சொல்லக்கூடிய செய்திகள் என்பது ஒரு சராசரி மனிதரை கடந்து. ஏன்னா நூலாசிரியருக்கும் அவருக்குமான வயது கூட நிறைய வேறுபாடு இருக்கும் குமரனுக்கும். ஆனாலும் அது எப்படி அந்த நட்பு உறவு என்பது எப்படி அவர்களுக்குள்ள அரும்பி இருக்கிறது என்பது இருக்குல்ல, அது 2 பேரும் தாய்மண்ணை நேசித்தவர்கள் என்பதற்காக தொடர்ச்சியாக அவங்களுக்குள்ள அரும்பி இருக்கு. அது அந்த புத்தகம் முழுக்கவே நிரம்பி கிடக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி குமரனோட வரலாறை பார்த்திங்கன்னா பண்டார வன்னியின் கதையோட ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை அவர் ஒப்பிட்டு சொன்ன அந்த விதம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த மண் சார்ந்த விடயம், ஏன்னா இவரும் அது சார்ந்த மண் பகுதியிலிருந்து வர்றவர் என்பதற்காக அவர்கள் எப்படி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார்களோ, பண்டாரவன்னியன் உட்பட தமிழ்நாட்டில் கூட திமுக தலைவர் கலைஞர் எழுதிய அந்த கதை நூலுக்கு பெயர் கூட பாயும் புலி பண்டாரவன்னியன். அவ்வளவு பெரிய சிறப்போடு இருந்த ஒரு ஒப்பிடுகிறார் என்றால், நீங்கள் வரலாற்றில் நமக்கு முன்னே அரச காலங்களில் வாழ்ந்த ஒரு அரசரோட ஒரு ரொம்ப பொடிப்பையன், இன்னும் சொல்ல போனால் பொடிப்பையனை ஒப்பிடுவது என்பது இருக்குல்ல, அது சாதாரணமாக பார்த்தா ஐயோ என்ன இப்படி ஒப்பிடுறாங்களேன்னு தோணும். ஆனால் அந்த புத்தகத்தை முடித்து நீங்கள் நம்ம கையில் கீழே வைக்கும்போது தான் உண்மையிலேயே பண்டாரவன்னியனுக்கு நிகராக ஒருவன் சமகாலத்தில் சராசரி மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்த மனிதன் இவ்வளவு வேகமாக செயல்பட்டிருப்பானா என்பது. ஏன்னா பண்டாரவன்னியன் அரசர், அவர் எதிரிகள் எடுத்து போராடுவது என்பது நம்ம இன்னும் அது பெரிய செய்தி இல்லை. ஆனால் ஒரு சின்ன பையன், அவருக்கு மேலே பல அணிகள் இருக்குது, அந்த அணிகள் இருக்கும்போதெல்லாம் அதையெல்லாம் கடந்து அந்த அளவிற்கு போராடி இருப்பார் என்றால் அது மிகப்பெரிய செய்தி. அதை ரொம்ப தெளிவாகவே அந்த புத்தகம் முழுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பேராற்றலோன் குமரன் அவர் சிறு வயதாக இருக்கும்போது நான் பெரியவனானா நான் ஒரு போராளியாக தான் ஆவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதை ஒரு சம்பவம் மூலியமாக இந்த புத்தகத்தில் ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்கார். அதை பற்றி சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பல சங்கடங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இயல்பாக என்னென்னா, அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பிள்ளையாக இருக்கிறார். அவர் தான் அந்த கடைசி பிள்ளை. அவருக்கு மூத்தவரும் இறந்து போகக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அவர் தான் அம்மாக்கிட்ட, அதுவும் இந்த கடைசியாக வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அம்மாக்கிட்ட அந்த மகன் எப்படி இருப்பான் என்பது இருக்குல்ல, அவ்வளவு ரொம்ப அன்பாக நெருக்கமாக அம்மாவுடைய சேலை தலைப்பையை போத்திக்கிட்டு தான் படுத்து தூங்கக்கூடிய சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னை உணர்ந்து வெளிக்கிளம்புகின்ற அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பில் தான் அவர் முழுமையாக தன்னை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னே எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்கே நடக்கக்கூடிய, அதற்கு முன்னே நடந்த அந்த படுகொலை
கொலை அட்டூழியங்களை பார்க்குறாரு. அவருடைய சகோதரர் கூட பாம்பு கடிச்சு தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ள அங்கே தடை போட்ட இந்திய ராணுவம் சோதனையெல்லாம் செய்கிறேன் என்கின்ற முயற்சியிலேயே நேரம் கடத்தி அவர் சகோதரர் இறந்து போகக்கூடிய சூழல்லாம் வருது. இதையெல்லாம் பார்க்குறாரு. நாம் பார்த்துக்கிட்டு பழகிட்டும் இருந்த புலி அண்ணனும் தம்பியுமாக இருந்த அக்காக்களுமாக இருந்த தோழர்கள்லாம் அவங்களாம் இறந்து போகிறத பார்க்குறாரு. இவங்கெல்லாம் இயல்பாக இறக்கலல்ல, ஒரு களம் நோக்கி நம்ம மண்ணை காக்க இறக்குறாங்கல்ல. அப்போ நாமளும் இதை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் என்ற உணர்வு தொடர்ச்சியாக அவருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. இயல்பாக வீட்டுக்குள்ளே அம்மா கூட படுத்து தூங்குறவர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒரு 14 வயதுக்கு பிறகு வெளியில் வந்து படுக்கிறார். அது நூலாசிரியர் உண்மையிலே ரொம்ப அந்த செய்தியை ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம சுருக்குன்னு நமக்கு குத்துற மாதிரியான செய்தி. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா குட்டி எப்பயும் உள்ளே வந்து படுப்பியே, உள்ளே படுக்கலையா அண்ணன்? இல்லை, உள்ள புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறார். அந்த உள்ள புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறது உடம்புக்கு உள்ள புழுக்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை, இந்த மனசுக்குள்ளே இந்த சமூகம் இந்த நாடு எப்படி போய் கொண்டிருக்கிறதுன்ற அந்த புழுக்கம் இருக்குல்ல, இந்த புழுக்கத்தை கடக்க வேண்டும் என்ற உணர்வை அந்த சின்ன பையனாக இருக்கக்கூடாது அவர் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நூலாசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிறு வயதிலே குமரனுக்கு மனசுக்குள்ளே ஒரு தான் ஒரு போராளியாக வரணும், சமூகத்தை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மேலே எப்போ ஈடுபாடு, அந்த ஈடுபாடு எப்போ வருது, எப்போ அந்த இயக்கத்தில் சேரணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு? இங்கே சராசரியாக நம்முடைய நாடுகளில் இப்போ அது ஈழமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் இங்கே என்ன பெரிய சிக்கல்னா, எல்லாரும் என்னென்னா பிள்ளைகளை சினிமாவுக்கு கூட்டு போகிறது, நாடகத்துக்கு கூட்டு போகிறது, அல்லது கேளிக்கை விடுதிகளுக்கு கூட்டு போகிறது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் அவங்களுடைய தாயார், குமரனுடைய தாயார் பெரும்பாலும் ஏன்னா அவங்க இயக்கம் ஆதரவு சார்ந்த குடும்பம், புலிகள் இயக்கம் ஆதரவு சார்ந்த குடும்பம் இருந்தால பெரும்பாலும் அவங்க கூட்டு போகிறது வந்து புலிகள் சார்ந்த பொதுக்கூட்டமோ அல்லது மாவீரர் நாள் உரைக்கோ அந்த அவரை கூட்டு போகிறாங்க. அங்கே போகக்குள்ள அவருக்கு தன்னை அறியாமல் அந்த உணர்வு ஏற்படுகிறது. ஏன்னா நீங்கள் எங்கே கூட்டு போய் நாம் வழிகாட்டுகிறோமோ, மூத்தவர் எதை வழிகாட்டுகிறார்களோ அதுதான் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகளுக்கு உள்ளே ஏறும் மனதுக்குள்ளே. அப்போ தொடர்ச்சியாக அதை தான் பார்த்துட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனால் புலிகள்லையும் புலி பெண் தோழர்களையும் அவர் வந்து புதுசாக பார்க்கல. அவர்கள் மடியோழில் உட்காந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய சராசரி மனிதராக இருக்கிறார். அதனால தான் அவர் என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அந்த 10ஆம் வகுப்பு முடிக்கின்ற காலகட்டத்திற்கு பிறகு தன்னை உணர்ந்து தான் தனக்குள்ளேயே பேசுகிறார். நாம் போகணும் போகணும் போகணும்னு முடிவெடுத்து ஒரு காலகட்டத்தில் அம்மாவுக்கிட்டே சொல்லாமல், ஏன்னா அம்மாவிட்ட சொன்னால் அம்மாவுடைய மனது ரொம்ப சஞ்சலப்படும் என்பதற்காக சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி பாசறைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிறார். அதே மாதிரி குமரன் இயக்கத்தில் போய் சேரும்போது அவர் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதை வந்து கவிதைன்னு கூட சொல்லலாம், கவிதையாக கூட வடிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அது கவிதை தான், உண்மையிலேயே கவிதை. இந்த புத்தகத்தின் தொடக்கத்திலே அது சார்ந்த இன்னொன்றுமே வருது. சிறப்பு தளபதி அன்பு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் ஒன்று இருக்கும், தாயை நேசிக்கிறன்றவர்கள் தான் தாய் நாட்டை நேசிக்க முடியும்னு. அதை பொருந்தி தான் அவர் என்னென்னா தன்னுடைய அம்மாவுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த வீட்டுக்கு வெளியில் படுத்திருக்கிறவர் எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருக்காரு, அவங்க அம்மா வரும்போது பட்டுன்னு மூடி வச்சிடுறாரு. இப்படியாக தான் அந்த செய்தி தொடங்குகிறது. அந்த கவிதை ரொம்ப அது சாதாரணமாக நீங்கள் கவிதை மாதிரி தோணலாம், இல்லை கவிதை இல்லாத மாதிரின்னு தோணலாம். ஆனால் அது அதனுடைய உள் ஈடு இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பானது. அம்மா, நீ என்னை மடியில் தாங்கி சுமந்த போது உன்னையும் சேர்த்து சுமந்தது இந்த தாய்மண் தானே. உன்னை போலவே அந்த தாய்மண் எத்தனை பேரழகு, உன்னையும் சேர்ந்து சுமப்பதால் உன்னை விட அந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறாரு. அம்மாவை காட்டிலும் மண்ணா. ஏன்னா என்ன நீ தூக்கி சுமக்கிற, நீ என்ன பெத்த தாய், என்ன நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்க. ஆனால் என்ன நீங்கள் தூக்கி சுமக்கிறது பெற்றதுனால தூக்கி சுமக்கிறீங்க. ஆனால் நம்ம 2 பேரையும் சேர்த்து இன்னொரு மண் சுமக்குதில்ல, அப்போ உங்களை விட அந்த மண் தானே மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது என்று அதை சொல்கிறது இருக்குல்ல. அதுதான் இப்போ அம்மாவுக்கு ஒரு சிக்கல்னா எப்படி பிள்ளைகள் நீங்கள் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு களத்துக்கு புகுவார்களோ, அம்மாவை விட பெரிதாக நம்பக்கூடிய மண் மீது ஒரு அழுக்காறு வருகிறது என்றால் அதை நீக்க போராட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வருகிறது. அதோட கூட இன்னொரு கடிதமும், நீங்கள் சொன்ன மாதிரி கடிதமும் ஒன்று எழுதி வச்சிருக்கார். என்னென்னா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமாங்கிறது தெரியல, உன்னை பார்க்காம இருக்க முடியுமாங்கிறது தெரியல, ஆனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிற அளவுக்கு என் மனசில் தெம்பு இல்லை, எனவே நான் வந்து பாசறைக்கு போகிறேன்னு எழுதி வச்சுட்டு தான் போகிறார். அதனுடைய உள்ளீடு எதுவாக இருக்கிறதுனா, அதற்கு பிறகு அந்த அம்மா ரொம்ப இயல்பாக, ஏன்னா ஒரே பிள்ளை இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது தானே. நீங்கள் நம்ம பிள்ளை படிக்கணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் என்பதை கடந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் களமுனைக்கு போகிற பிள்ளை நல்லா இருக்கணும்னு யாரும் நம்ப முடியாது. ஆனால் களமுனைக்கு போவதற்கான வாய்ப்பை அந்த அம்மா தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அவங்க கூட்டு போகிற கூட்டங்கள் தொடங்கி எல்லா இடங்கள்லையும். ஆனாலும் இயல்பாக திடீர்னு காணாமல் போன அந்த வருத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தம் பிற்பாடு அவர்களுக்கு குறைந்து போய்விடுவது. எல்லா அம்மாக்களைப் போலவே
புலிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா அம்மாக்களும் நாம் என்னென்னா இதெல்லாம் வரலாற்றில் படிச்சிருப்போம். போர் முனைக்கு சங்க இலக்கியம் தொடங்கி எல்லா இடங்களையும் போர் முனைக்கு கணவனை அனுப்பி கணவன் இறந்த பிறகு அதன் பிறகு பிள்ளைகளை அனுப்பின புறநானூற்று தாய் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். கண்முன்னால் அத்தனை தாய்மார்கள் ஆயிரக்கணக்கில் வாழ்ந்த வரலாறு ஈழத்தில் இருக்குல்ல. அந்த வரலாற்றுக்குரிய அம்மாவுக்கு அவர் எழுதி போன கடிதம் தான் அந்த ஒட்டுமொத்த மண்ணுக்கான விடுதலையை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை சொல்லக்கூடிய கடிதமாக இருக்குது. அது மாதிரி குமரன் வந்து ஒரு போராளி மட்டும் கிடையாது. அவருக்கு ஒரு பன்முக திறமைகள் நிறையா இருந்திருக்கு அவருக்குள்ள. ஒரு நாடகத்தை அவரே எழுதியிருக்காரு, அவரே இயக்கியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. ஸோ அந்த நாடகம் தொடர்பில் அதோட கருத்தொடர்பில் இந்த புத்தகத்தில் ஏதாவது குறிப்பிட்டிருக்கா? நிறைய அவர் வந்து உண்மையிலே அதான் என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை மெருகேற்றி கொண்டே ஏன்னா அவர் இந்த குறிப்பிட்ட ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையில் மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலைகள் என்னென்னு அந்த வேலைகளை செய்கிறது. அது மாதிரியானதில் தான் நீங்கள் கரும்புலியை பற்றிய ஒரு நாடகம் அது. அந்த கரும்புலியை பற்றிய நாடகத்தில் இவர் ஒரு தங்கை பாத்திரம் ஏற்று நடிக்கிறாங்க. தங்கை பாத்திரம் ஏற்றி நடிக்கக்குள்ள அந்த கரும்புலி வீரன் விடுப்பு கிடைக்கும் போது வீட்டுக்கு வருகிறாரு. வீட்டில் ஏற்கனவே பிரிந்து போனாலும் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கெல்லாம் பெரிய அடையாளம் தெரியல. பெண் வேடம் விட்டு ஆமாம், பெண் வேடம் விட்டு தான் நடிக்கிறார். தங்கை வேடம், அது தங்கை வேடம் தான் அதில் முக்கியமான கதாபாத்திர வேடம். அந்த வேடம் தான் இவர் தாங்கி நடிக்கிறார். அந்த சகோதரர்கள் வீட்டவங்களுக்கு இவர் தெரியல. அதன் பிறகு இவர் வெளியில் வரும்போது இவர் யாருன்னே அதான் கடைப்புலி தோழன் யாருன்னே, கரும்புலி தோழன் யாருன்னே தெரியாமல் அவனுடைய சகோதரி அவரிடத்திலேயே பொருள் விற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறாங்க. அதை சொல்லிவிட்டு அதிலே புத்தகத்திலே இவர் நூலாசிரியர் சொல்கிறார், அந்த தங்கை பாத்திரம்தான் தெரியுமே தவிர குமரன் தெரிய மாட்டார். அந்த வடுக்கள் சுமந்த அந்த அவ்வளவு கண்ணீரோடு கூடிய அந்த தங்கை பாத்திரமாகவே மாறி போவார் அப்படின்னு அந்த இதை குறிப்பிடுறாங்க. தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து வானொலியில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்காரு. எல்லா தளவாட தொழிற்சாலையும் அவர் மேற்பார்வையில் பார்த்துருக்காரு. உணவுக்கூடம் உட்பட அவர் மேற்பார்வையில் பார்த்துருக்காரு. எல்லா விடயங்களிலும் தானாக போய் அதுதான் நீங்கள் பன்முகம் தன்மையோடு உள்ளவர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விடயங்களும் தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லித் தருவதில் ஒரு முன்மாதிரியாக தொடர்ச்சியாக இயங்கியவர் குமரன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல ஒரு வல்லவர் நீங்கள் சொன்னீங்க. ஒரு அரசியல் ஆசானாவும் அவர் இருந்திருக்கார். ஒரு குமரனோட வளர்ச்சி இருக்குல்ல, அந்த ஒரு அரசியல் ஆசானா அளவுக்கான ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது என்னடா இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறதுனா இன்றைக்கு வரைக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது. என்னென்னா உடையை பார்த்தோ அல்லது ஆட்களுடைய அந்த நிறத்தை பார்த்தோ தராதரத்தை மதிப்பிடுவது என்பது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. எல்லாம் இவ்வளோ அறிவியல்லாம் வளர்ந்த காலத்தில் கூட அவர் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் மேல் தேர்வுக்கு போகக்கூடிய நிலையில் ஒரு தேர்ச்சி பெறுவதற்காக டியூஷன் சென்டருக்கு கூட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அந்த ஆசிரியர் இவரை பார்த்துட்டு இந்த அம்மாவையும் பார்த்துட்டு என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட 4 எருமை மாட்டுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் நான் என்று சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு என்ன மன உணர்வு இருக்குங்கிறத நூலாசிரியர் பதிவு செஞ்சுங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கணவன் இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, தான் பிள்ளை மட்டும்தான் அவனை மேலே படித்து உயர்நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அம்மா, அவங்களையும் அவமானப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு ஆசிரியர் சொல்லக்குள்ள அவங்க கண்ணீரோடு ரொம்ப வேதனையோடு இருக்கக்குள்ள இவர் சொல்கிறார், இனிமேல் வாழ்க்கையில் யார்ட்டையும் என்னை டியூஷன் கூட்டு போகாத, நான் படித்து பாஸ் தானே பண்ணணும், நான் படித்து பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் அதன் பிறகு தொடர்ச்சியாக படித்து நல்ல நிலைக்கு போகிறார். என்னென்னா அதன் பிறகு புலிகள் இடத்துக்கு போன பிறகு தன்னை மெருகேற்றி கொண்டு அவர் தொடர்ச்சியாக புலிகள் களத்துக்கு போன பிறகு முதல் வாய்ப்பே அவருக்கு எது கிடைக்குதுன்னா நீங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. அவர் போய் எல்லாருக்கும் முன்னிலையில் முதல் பேச்சரங்கத்தில் பேசுகிறாரு. ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கை தட்டுகிறது. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, இந்த சிறப்பான கருத்து இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கே வெக்கம் வந்துடுது. ஏன்னா சின்ன பையன், இவ்வளோ பேருக்கு மத்தியில் பேசுகிறோம், பேசி முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு கை கொடுத்து வெக்கத்தில் ஒரு கட்டத்தில் ஓடியே போகிறார். அவர் வெக்கத்தில் அப்படி ஓடி போகிறவர் தன்னை மெருகேற்றி கொண்டு எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்குள்ள தான் பயிற்சி ஆசிரியராக இருந்து பயிற்சி கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்த ஆசிரியர்கள் பயிற்சி கொடுப்பதற்கான குறிப்பேடுகளை தயார் செய்கின்ற பணி வரைக்கும் இருக்கார். நீங்கள் யாரை எந்த பையனை ஒரு ஆசிரியர் இவன் படிப்பதற்கு லாய்க்கு பையன்னு சொன்னதாக கருதப்பட்டவர் ஆசிரியர்களை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபடக்கூடியவராக மாறுகிறார் என்பதற்குல அது தன்னுடைய திறமையால், அது தன் திறமைங்கிறது அவர் வந்து அதில் இருந்த ஆர்வம் என்பதில்லை, அந்த நாட்டின் விடுதலை மீது இருந்த ஆர்வம். அந்த விடுதலை களத்தில் இவர் போன போது எந்த பிரிவுக்கு போனாரோ அந்த பிரிவில் தலைவர் இதெல்லாம் செய்யணும் என்று ஆசைப்படுகிறாரே, அதை நாம் செய்ய வேண்டும் என்று தலைவர் மீது உள்ள அந்த தீராத ஆசையும் ஆர்வமும் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தை தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் செயல்பாடு மூலம் செய்கிறார் அவர். கண்டிப்பாக.
இப்போ தலைவரோட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. தலைவரோட அந்த மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு குமரன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு சம்பவம் இருக்குல்ல. நிச்சயமா, நிச்சயமா. என்னன்னா ஒரு காலகட்டத்தில நமக்கான தலைமையகம் இருந்த இடத்துல சிக்கல்லாம் வருது. தலைவருக்கும் போராளிகளுக்குமான தொடர்புல சிக்கல் இருக்கு. போராளிகளுக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்புல சிக்கல் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் வர அரசியல் சிக்கல். அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படுகின்ற குழுவுல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் இரவு பகல் பாராம முழு நேரமா வேலை செய்றாரு. முழு நேரமா வேலை செய்வதில அந்த சிக்கல் தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறது. ஏன்னா தலைவருக்கு மற்றவர்கள் எழுதக்கூடிய கடிதங்களை தலைவர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. தலைவர் அதற்கு என்ன பதில் சொல்றாங்களோ அத கொண்டு வந்து மக்களிடத்தில சேர்ப்பது தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே இருக்காரு. அப்ப என்னன்னா இவர்கிட்ட சொன்னா வேலை நடக்கும் என்று எல்லா தோழர்களுமே புலித்தோழர்கள் அது பெண் ஆண் வேறுபாடு அன்றி ஏன்னா பெண் தோழர்களா இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பெண் தோழர்கள். அவங்களுக்கு சில சங்கடங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இவரை நம்பி சொல்வதன் நோக்கம் என்னன்னா இவர் சரியாக கொண்டு போய் அதை சேர்த்து அதற்கான விடயத்தை நம்மிடம் கொண்டு வந்து தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஆண் பெண் வேறுபாடின்றி எல்லா தோழரும் அவர்கிட்ட சொல்றாங்க. அதனால தலைவரோடு மிக நெருக்கமாக தன் வாழ்நாளில் யாரை பார்க்கணும், யாருக்காக களத்துக்கு போகணும், யார் சொல்வதுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருந்தாரோ அந்த தலைவருக்கு அருகாமையிலிருந்து அவருடைய நேரடி சொல் கேட்டு வேலை செய்யக்கூடிய நிலைக்கு போற அந்த இடத்துக்கு தன்னை ரொம்ப உயர்வா நினைக்கிறார். நாம் எதை ஆசைப்பட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு. அதனால என்னன்னா முழுக்க தன்னை மாற்றிக்கொண்டு முழு நேர பணியாக இரவு பகல்னு இது ஒரு குறிப்பிட்ட வேலை தான் அவருக்கு இருக்கும். ஆனா அதை கடந்து ஓய்வு நேரத்துல அடுத்தவர்களுக்கான வேலையும் அவர் செஞ்சுட்டு இந்த வேலைகள் இப்படி செய்ய என்று சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த பாராட்டு நீங்க நல்லா வேலை செஞ்சப்போனா அவங்கள சொல்லும்போது இதை நான் செய்யல அவங்க தான் செய்தேன் என்று அவர்களையும் முன்னுக்கு தள்ளக்கூடிய அந்த தனித்துவம் வாய்ந்த நல்ல குணம் குமரனிடத்தில் இருந்தது. இப்போ நீ அவரோட குணத்தை பற்றி சொன்னீங்க. அதில் உங்களை ரொம்பவும் அவரோட குண இயல்புகளில் உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிச்சயமா எல்லோருக்கும் அது நேரம் தவறாமைன்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே பெரிய சிக்கல் தமிழ்நாட்டு அரசியலையுமே நேரம் தவறினது தான் பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. உயிர் பலி வரைக்கும். அதனால என்னன்னா நேரம் தவறாமையில மிக துல்லியமாக ஏன்னா தலைவர் நேரம் தவறாமைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் நேரம் தவறாமை 7 மணிக்கு கூட்டம்னா 6 மணிக்கு போவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இவர் வந்து நேரம் தவறாமை ரொம்ப கவனமா இருந்திருக்கார். ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் வர்றேன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்ன இவர் போயிருப்பாராம். அவருக்கான நேரத்துக்கு முன்ன இவர் போயிருப்பாராம். அப்ப இவர்கிட்ட சொல்லிட்டா ஐயோ நமக்கு முன்ன குமரன் தளபதி வந்து காத்திருப்பார்னு எல்லோரும் ஓடி வரக்கூடிய சூழல்னு ஒன்று இருக்குல்ல. அந்த நேரம் தவறாமை மட்டும்தான் எல்லா வெற்றிகளுக்கும் காரணமா இருக்கும். அவர்கிட்ட பிடித்த நான் படிக்கும்போது ஏன்னா இது மாதிரியானதை நாம் ஃபாலோ பண்ணலாம்னு ஒன்று நினைக்கிறதுக்கு தோணும்ல ஒருத்தரை பின்பற்றுவதற்கு. அப்படி நாம் யாராவது பின்பற்றணும்னு நாம் நினைக்கணும்னா அவர்கிட்ட இருந்த நேரம் தவறாமையை நாம் அவசியம் பின்பற்ற வேண்டியது. நிச்சயமாக, கட்டாயமாக. அதே மாதிரி போராட்டம் பின்னடைவை சந்திக்கும் போது குமரன் அவர் கையில் எடுத்த ஆயுதத்தை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப மனமே முதல்ல ரொம்ப வெதும்பி தான் இருக்கிறாரு. ஏன்னா நாம் நம்முடைய தலைமையகம் சார்ந்து நாம் இயங்கிட்டு இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வரோம். அதில் ஏற்படுகிற சிக்கல் என்று தொடர்ச்சியாக அந்த களத்தை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. எனவே தான் அது முழுமையாக களமுனைக்கு போக வேண்டும் என்று அவர் களமுனைக்கு போவதற்கான அத்துணை ஆயத்தங்களும் செய்கிறார். தொடர்ச்சியாக பல பேருக்கு உதவி செய்வதை கடந்து அந்த களமுனையில் போய் என்னென்னலாம் வேலை செய்யும் என்பது திட்டமிடல் இருக்குல்ல அத்துணை வேலைகளும் செய்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் எல்லா இயல்பும் வந்துடாதீங்க. நீங்கள் அரசியல் பேசுகிறவங்களுக்கு களமுனையில் போய் துப்பாக்கி தூக்கிக்கிட்டு நிற்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அவ்வளோ வேகமாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. துப்பாக்கி தூக்கிட்டு களமுனையில் நிற்கிறவங்களை வந்து பேச சொன்னால் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லாமாகவே மாறி போகிறார். நீங்கள் பாடத்துற திறமை வந்தால் பாடுறாரு, எழுதுகிற திறமை வந்தால் எழுதுறாரு, மற்றவங்களை ஊக்குவிக்கிற திறமை இருந்தால் ஊக்குவிக்கிறாரு. எல்லாம் சேர்ந்து கடைசியாக துப்பாக்கி தூக்கி களமுனையில் போய் சண்டை தான் போட்டாகணும் என்கிற அந்த நிலை வரும்போதும் அதற்காகவும் தன்னை தயார்படுத்தி கொண்டு களமுனைக்கு வருகிறார். அதுக்கு முன்னே இடையில விடுப்பில் அப்பப்போ போய் எப்போவாது அம்மாவை பார்க்கும்போது கூட அவங்க அம்மா கூட ஒரு காலகட்டத்தில் முகாமுக்கு போகக்கூடிய சூழல் வருது. வீட்டில எல்லாம் எரிகுண்டு போட்டு அவங்க அம்மாவுக்கே ஒரு காயம் ஏற்படுது, எரிகணையினால் ஒரு காயம் ஏற்படுது. அதை கூட அவர் சிரிச்சுக்கிட்டே தான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார். நீ வந்து வீரத்தாய் அல்ல இல்லையா, அதனால தான் உனக்கு வீர தழும்பு வந்திருக்குன்னெலாம். அப்போ கூட அவங்க உறவினர் உள்ளிட்டவங்கெல்லாம் சமையல் செய்து கறி உள்ளிட்டவை மாமிச உணவு தயார் செய்து சாப்பிடுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் இங்கே சாப்பிட்ருவேன், அங்கே இருக்கிற புலிப்பிள்ளைகள்லாம் வந்து வெறும் சோத்தையும் பருப்பையும் சாப்பிட்டுட்டு துப்பாக்கி தூக்கிட்டு களமுனைக்கு நிற்கிறாங்க. எனவே எனக்கு இது சாப்பிட விருப்பம் இல்லை, நான் அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே அவங்க கூட களமுனைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு களமுனைக்கு தொடர்ச்சியாக வந்து இறுதியில் என்ன ஆனான்னு தெரியாத இருக்கிற சூழல் இருக்குல்ல அதை ஆசிரியர் தொடக்கத்திலே தான் விவரிக்கிறாங்க. அவர்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய ஆளுமையாக எதை ஆசிரியர் விவரிக்கிறாங்கன்னா ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அதை கேள்வி சார்ந்து தான் நான் அது சேர்த்தே பதில் சொல்லிடுறேன். அவர் எப்போதும் இறுதி யுத்தத்தின் போது கழுத்தில் ஒரு டிஜிட்டல் கேமரா மாட்டியிருப்பார்னு சொல்லப்படுது.
அதுக்கு இவங்க உள்ளிட்ட நூலாசிரியர் உள்ளிட்டவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அதில் இருக்கு. அவரோட இருக்கு. இறுதி கட்டத்தோட அப்ப நான் அதை சேர்த்து பொறுப்பு, வேலை திட்டம், செயலாற்றல் திறன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் கேட்க வந்தேன். ஏன்னா அது வந்து உண்மையிலே ஏன்னா எதை நம்பி நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்களோ அதன்படி வாழ்வது என்பது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமமான காரியம். இறுதியில் என்ன வேணாலும் நேரலாம். அந்த நீ இவ்வளோ கேமரா வச்சிருக்க எதிர்கிட்ட சிக்கிடுமே இதில் இருக்கக்கூடிய ஏன்னா அதில் நிறைய ஆவணங்கள் இருக்குது. தவற விடப்பட்ட ஆவணங்கள் தொடங்கி பலருடைய புகைப்படங்கள் உள்ளிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது. அவர் அப்பொழுதும் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருபோதும் இது தனியாக அவங்ககிட்ட கிடைக்காது, சாம்பலாக தான் போகும் என்று சொல்கிறார். அதை நூலாசிரியர் கடைசியில் பதிவும் செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம் சார்ந்த எவ்வளவோ புகைப்படம்லாம் வந்திருக்குது. ஆனால் அந்த கேமராவில் நான் பார்த்த ஒரு படம் கூட இன்னைக்கு வரைக்கும் வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தன்னை இந்த சமூகமும் இந்த தலைவனும் அந்த நாடும் எப்படி நம்பியதோ அப்படி வாழ வேண்டும் என்று ஒருத்தர் கடைசி இலக்கு வரைக்கும் பயணப்பட்டு வாழ்ந்திருக்கார் என்பதற்குல அது உண்மையிலே ரொம்ப வியப்பானதாகவும் பின்பற்ற வேண்டியதாகவும் இருக்கிறது. கண்டிப்பா. அதே மாதிரி இறுதியா குமரன் தன் தாயை பார்க்க வந்த அந்த தருணம் இருக்குல்ல, அது நெஞ்சு இருக்கும் நிமிடம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அது ரொம்ப வலியானது. இப்போ நான் சொன்ன அந்த முதல் தகவல்லே இருக்கிற அந்த செய்திகள் தான். ஏன்னா அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க, என்னடா அவெல்லாம் உள்ளே வந்துட்டானே, என்னடா பண்ண போகிறோம் நம்மன்னு தான் கேட்குறாங்க. ஏடா நீ வந்துருலாம் சொல்லலை. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்னையர்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய வெற்றி. அந்த பிள்ளைகள் அவ்வளோ பெரிய வெற்றி இலக்கை நோக்கி பயணப்படுவதற்கு 100 விழுக்காடுக்குமான காரணம் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அன்னையர்கள் தான். அவங்க விரும்பலைன்னா பிள்ளைகள் எப்படியும் சண்டை போட்டுலாம் வந்திருக்க முடியாது. எப்படி வேணாலும் பிரித்து கூட்டு போயிடலாம். இங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் சாமியார்லாம் பல பேர் பிள்ளைகளை கூட்டு போயிடுறாங்க. அதில் வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. எனவே அது அந்த அன்னையர்கள் இருக்கிறவங்கள அதுவும் புலிகளை பெற்ற அந்த அன்னைகள் ரொம்ப வியப்புக்குரியவங்க. அதுதான் அந்த கடைசி நிமிடத்துக்கான இதுவாக இருக்குது. அவங்க அம்மாவை பார்க்க போகிறார், முகாமில் தான் இருக்கிறாங்க என்பது தொடங்கி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க செய்திகள்லாம் எப்போயுமே அதிக நேரம் பேசலை. அம்மாவுக்கிட்டேயே அம்மாவோடையே இருந்து அம்மாவுடைய சேலை தலைப்பு எடுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை களமுனைக்கு வந்த பிறகு எப்போவாது போனால் கூட கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு, இல்லைம்மா வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ட்டு புறப்பட்டு வர்றதை ரொம்ப வருத்தமாக தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்பு கூட இல்லை. ஒரு 5 நிமிடம் மகிழ்ச்சியாக பிள்ளைகிட்ட பேசி சிரிப்பதற்கான வாய்ப்பு கூட இல்லைங்கிறது இருக்குல்ல. அந்த உருக்கமான காட்சி உண்மையிலே அந்த புத்தகத்தை படித்தா அந்த காட்சிகளை படிக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம கொஞ்சம் மன சோர்வடையக்கூடிய நிலை வரக்கூடிய அளவில் தான் அந்த எழுத்து இருக்குது. எனவே அந்த சிக்கல்களை கடந்து தான் அவர் வருவதற்கான வாய்ப்பை இப்போ நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. 2009 மே 16 பேராற்றலோன் குமரன் கடைசியாக உதிர்த்த வார்த்தை என்ன? எப்பொழுதும் அவர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்க வார்த்தைகளுடைய தொடர்பு தான் அது. சண்டை போடணும், நம்ம நாட்டை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துடக்கூடாது, சண்டை போடணும் தொடர்ச்சி. அது பல இடங்களில் நூலாசிரியர் சொல்கிறாங்க. விட்டுறக்கூடாது, அடிக்கணும், விட்டுறக்கூடாது, நமக்கான நாடு அது, இன்னொருவன் கையில் விட்டுறக்கூடாது. அண்ணன் இருக்கிற காலத்திலே நாம் அந்த நாட்டை நம்ம நாடாக ஆக்கலைன்னா எப்போ ஆக்க போகிறோம்? அவங்கள்ட்ட அரசியல் வகுப்பு எடுக்கும்போதெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் களமுனைக்கு போகாமல் மற்ற புலிகள் களமுனைக்கு போகும்போது இதே தான் தெரியும். அவர் இறுதியில் என்ன பேசினாரோ அதே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்கிறார். என்னென்னா நாம் வந்து ஒருபோதும் விட்டுறக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அதுவும் அந்த இறுதி யுத்தம் நடந்த அந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய இழப்புகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல. இழப்புகளில் பல புலித்தோழர்கள் சோர்வடைந்த போது கூட அவர்களை சோர்வடைய விடாமல் காத்த பெருமை பெரும் பங்கு குமரனுக்கு தான் உண்டு. ஒவ்வொரு வார்த்தையின் போதும் அந்த பெருமைகளை சொல்லி நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, நாம் மீட்க வேண்டாமா என்று கருத்தை திரும்ப 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 சொல்லி தான் அந்த களத்துக்கு போகிறார். ஒன்று இந்த நாட்டை அவன்கிட்ட கொடுக்காம காப்பாற்றணும், இல்லை நாம் செத்து போகணும். களமுனையில் செத்து போவது பெருமை என்கிறதுல எல்லா புலிகளும் சொல்வது பெருமை, அவரும் சொல்கிறார். அந்த களமுனையின் காட்சி ரொம்ப இறுதியான இது ரொம்ப நெகிழ்வானது தான். ஏன்னா சாக போகிறோம்னு தெரிஞ்சும் போய் சண்டை போடுற காலகட்டங்களில் கூட மற்றவர்கள் வெளியேறவங்களை பாதுகாப்பாக வெளியில் அனுப்பி வைக்கிறார். அது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. வெளியேற வாய்ப்பு இருக்கிறவங்கள நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் போயிடுங்கன்னு அவங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்து இவர் தான் களமுனைக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கிறார். அது வந்து ஒவ்வொரு போராளியும், அது நீங்கள் சமூக களம் சார்ந்திருக்கிற போராளிகளும் பின்பற்ற வேண்டிய பாடம். அதை அவருடைய அந்த 2009 இறுதி இலக்கு என்பது நமக்கு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறது. ஏன்னா இது ஒரு நீண்ட பயணம். ஆயுதங்கள் வந்து ஒருபோதும் வெற்றி தோல்வி வேணால் தீர்மானிக்கலாம், ஆனால் விடுதலையை ஆயுதங்கள் மட்டுமே தீர்மானிக்காது. இந்த மக்கள் தான் விடுதலையை தீர்மானிப்பான். அது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுத்திலும் தன்னுடைய செயலிலும் கடைசி வரைக்கும் அவர் செய்து காட்டிட்டார். அது நாம் பின்பற்ற வேண்டிய செயல். இறுதியாக ஒரு கேள்வி, பேராற்றலோன் குமரன் அவரோட முடிவு பற்றி இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு?
எதுவும் கிடைக்காத போது அவர் இறந்துட்டு, ஏன்னா நூலாசிரியருடைய தொடக்கமே எதுன்னா, அவர்கிட்ட ஒரு நினைவு குறிப்பு எழுதி கொடுங்க, இறந்துட்டாருன்னு அறிவிக்க போகிறோம்னு தலைமை சொன்னதுனால தான் அவர் எடுத்திருக்காரு. கேமராவும் இது வரைக்கும் கிடைக்காதனால ஒருவேளை இறந்திருப்பாரோ என்கின்ற செய்தி தான் இருக்குது. என்ன படிக்கும்போது நமக்கு தோணும் இறந்திருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா, அந்த அவ்வளவு செயல் செய்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 14, 15 வயதில களத்துக்கு வந்து, கிட்டத்தட்ட ஒரு நீங்க இளமை பருவம் தொடங்குற காலத்தில வந்து நீங்க அதிக நாட்கள்லாம் இல்ல. ஒரு 27, 26 வயதுக்குள்ள இறந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இது இல்ல, இழுக்கு இல்ல. ஏன்னா, அவ்வளோ பெரிய ஆற்றலோட இருந்தவர் இறந்து போயிட்டாரான்னு நம்ப முடியல. ஆனா, அதற்கான குறிப்புக்கு தான் எழுத சொன்னதுனால, கொஞ்சம் சங்கடப்படுது நமக்கே. இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லையா? என்று. அப்படி கேள்வி தொக்கி நிக்கிற முனையில தான் நூலாசிரியர் அதை பதிவு செய்திருக்காங்க இறுதியா. கண்டிப்பாக நிச்சயமா. பேராற்றலோன் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்மையாலுமே வந்து ஒரு தகுதியான நபர்னா குமரன் அவர்கள் தான். நிச்சயமா. நீங்களும் அந்த புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு, பார்க்குறவங்களுக்கு அந்த புத்தகம் படித்த ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரி எல்லா பதிலும் சொன்னீங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.